நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிஏ வெடிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 1 month 2 month ஈவன் தோ 6 months வெயிட் பண்ணி கூட டக்குன்னு ரிஜெக்ஷனுங்கிற மெயில் வந்துடும். இது ஏன் நடக்குது? ஒரு ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்னல் ஜாப் போர்ட்டல் நௌக்ரி, லிங்க்டின் எல்லா போர்ட்டலையுமே இந்த மாதிரி எங்கள் கம்பெனிஸில் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு போஸ்ட் பண்ணிடும். ஸோ அது எல்லாமே பேக் எண்டில் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏடிஎஸ் மூலியமாக கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எல்லா ரெஸ்யூமே ஏடிஎஸ்க்குள்ள தான் வரும். ஸோ ஈவன் தோ ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னாலுமே ஒரு நாள்லயோ இல்லை 1 weekலயோ கூட அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 500 பேர் 1000 பேர் அப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்படி அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஏடிஎஸ் ஒரு ஃபில்டர் பண்ணி காட்டும் இந்த ரெஸ்யூம்லாம் டாப்பா மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா அந்த மாதிரியான ரெஸ்யூம்க்கு இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு ஓப்பனிங்க்கு ஒரு 100 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு 5 பேரை எடுத்து ஃபில்டர் ஆன் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வைப்போம். அதுல யாராச்சும் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாவே அந்த பர்சனை செலக்ட் பண்ணிடும். ரிமைனிங் இருக்க 95 people ரிஜெக்ட் தான். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் செட்ல அமைச்ச 5 பேருமே ரிஜெக்டட் அப்படின்னா அடுத்த 5 பேர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஏடிஎஸ் யூஸ் பண்ணி எதெல்லாம் நல்ல பக்காவான ரெஸ்யூம் மேட்ச் ஆகுது அதை அனுப்புவோம். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு சில கம்பெனிஸ்க்கு 15 days எடுத்துக்கலாம், 1 month எடுத்துக்கலாம், 2 months எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நீங்க ரிஜெக்டட்னு மெயில் போட்டோம்னா அந்த இடத்துல தப்பா போயிடும். அதனால தான் அந்த கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணதுக்கு அப்புறமேல இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு சில கம்பெனிஸ்ல நோட்டீஸ் பீரியட் 1 month 2 months கூட இருக்கலாம். அதனால ஆவரேஜாவே ஒரு பொசிஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு மினிமம் 1 month எடுத்துக்கும். அதனால தான் 1 month அப்புறம் 2 month அப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லா பேத்துக்கும் பல்கா கிளிக் பண்ணி மெயில் போட்டுருவாங்க இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ மோஸ்ட்லி நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா வித்தின் ஒரு 7 daysக்குள்ள உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா தான் அந்த இதுல நீங்க ஆக்டிவா ஃபோக்கஸ் கொடுக்கலாம். அதனால அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி மோர் ஐடி ஜாப் டிப்ஸ் நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. See you on next video.